ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த குட்டியாக க்யூட்டாக பூஜா பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூஜா பாஸ்கெட் வந்துட்டு நம்ம பெரிய பூஜா பாஸ்கெட் எப்படி போடுவோமோ சேம் அதே மாதிரி தான், ஆனால் குட்டியாக போட்டிருக்கோம். இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பாஸ்கெட்லாம் உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். அது மட்டும் இல்லாமல் மீதமான ஒயரில் இந்த மாதிரி குட்டி குட்டி கூடைங்கள்லாம் செஞ்சு நீங்கள் சேலும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டியான க்யூட்டான பூஜா பாஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில உங்களுக்கு புரியாமல் போகும். இப்போ பிங்க்கில் வந்துட்டு 8 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். மில்க் க்ரீனில் 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஒயரும் 3.25 அடி. பிங்க்கை விட அந்த மில்க் க்ரீன் ஒயர் வந்துட்டு ஒரு 1/4 அடி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 7 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, போதும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயர்ஸையும் பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவுமே பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். என்னதான் நம்ம சரி பாதி ஒயர் மடித்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஒயர் இவ்வளோ பெருசு இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை எப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி இப்படி எடுத்து நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கரெக்டாக இருக்குது. இப்போ இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த 2 ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஒயர் பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எல்லா ஒயர்ஸையும் 2 எடுத்து பாக்ஸ் நாட் போடணும். பாக்ஸ் நாட் இப்போ நான் போட்டு முடிச்சாச்சு. மில்க் க்ரீனில் 2 நாட் வந்திருக்கு, பிங்க்கில் 4 நாட் வந்திருக்கு. இப்போது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த 2 நாட்டையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். மேலே ஒரு நாட் போடணும், கீழே கிராஸ் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இப்படி மடிக்கணும். ரைட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே சுற்றணும். கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகே, இப்போ இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும். இதுதான் பாக்ஸ் நாட் போடுறதோட ப்ரொசீஜர். இப்போது செகண்ட் ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 நாட்டு வந்துட்டு இப்போ 4 நாட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 4 ஒரே டைரெக்ஷனில் போகிற ஒயர் இருக்கு இல்லையா, இதிலலாம் நம்ம லெக் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மில்க் க்ரீனில் 2 ஒயர் ஒரே டைரெக்ஷனில் எப்படி போகுது இல்லையா, இதுக்கு இடையில இந்த பிங்க் நாட்டை வைக்கும்போது லெஃப்ட்டில் கிராஸ் ஆகும், ரைட்டில் கிராஸ் ஆகும். 2 பக்கமும் 2 நாட் போடணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் இருக்கிற ஒயர் இப்படி மடிக்கலாம். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு ஒயர் இது மேலே இப்படி சுற்றிக்கோங்க. க்ரீன் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த பிங்க் ஒயர் இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு இந்த ஒயரில் நம்ம நாட் போடணும். நம்ம சாதாரணமாக பூஜா பாஸ்கெட் போடும்போது 6 லெக் வச்சு போடுவோம். இது குட்டியாக போடணும் அப்படின்றதுனால நான் 4 லெக் வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய பாஸ்கெட் போட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போ பாருங்கள், நமக்கு பென்டகன் ஷேப்பில் அந்த ஹோல் வந்திருக்கு. 5 நாட் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த பிங்க்கும் க்ரீனையும் வச்சு ரைட்டில் ஒரு நாட் போடணும், லெஃப்ட்டில் ஒரு நாட் போடணும். ஃபஸ்ட்டு இப்போது லெஃப்ட்டில் இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது லெஃப்ட்டில் இங்கே நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட்டில் இந்த பிங்கையும் மில்க் க்ரீன் ஒயரையும் வச்சு இங்கே ஒரு நாட் போடணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மில்க் க்ரீனில் இந்த இடத்துல பியோர் நாட் இங்கே நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குமிழ் மாதிரி நமக்கு வந்திருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு லெக்கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி தான் மற்ற 3 லெக்கையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல இன்னும் ஒரு லெக் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த 2 ஒயருக்கு இடையில இந்த நாட் வைக்கும்போது ரைட்லேயும் கிராஸ் ஆகும், லெஃப்ட்லேயும் கிராஸ் ஆகும். இப்போ லெஃப்ட்டில் ஃபஸ்ட் நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு ஒயர் இது மேலே இப்படி சுற்றி கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அது மேலே சுற்றின ஒயர் இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ லெஃப்ட்டில் இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும். ஓகேவா? இந்த கூடை மட்டும் நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா பெரிய கூடை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போட முடியும். சேம் இதே மாதிரி தான் போடணும், ஆனால் எக்ஸ்ட்ரா லெக்கு ஜாயின் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போது ஒரே டைரெக்ஷனில் போகிற இந்த ஒயரை பிடிச்சி பிங்க்கையும் மில்க் க்ரீனையும் பிடிச்சி இங்கே ஒரு நாட் போடணும். இப்போ லெஃப்ட்டில் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போது ரைட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ஃபைனலாக மில்க் க்ரீனில் பியோர் நாட் நமக்கு வரும். என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் வர நியூ மாடல் பாஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய நியூ ஐடியா பாஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். பிகினர்ஸ் போட்டு பழக்கிறதுக்காகவே குட்டி குட்டி பாஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. மினி பாஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள்.
இப்போது இங்கே இன்னொரு லெக்கை ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ லெக் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரி இங்கே ஒரு லெக்கை ஜாயின் பண்ணணும், இங்கே ஒரு லெக்கை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ தேர்ட் ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, லெக்கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேஸை வந்துட்டு அப்படியே நம்ம ரவுண்டாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போடுறோம். இப்போ லெஃப்டில் ஒரு நாட் போடணும், ரைட்டில் ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இதுதான் ஃபோர்த்து ஸ்டெப்பு. இது போட்டோன்னா நமக்கு பேஸ் வந்துட்டு ரவுண்டாக மாறிடும். அடுத்து நம்ம சைடு வால் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது ரைட்டில் ஒரு நாட் போட்டாச்சு, இங்கே லெஃப்டில் ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இந்த க்ரீன் ஒயர் சேர்த்துக்கக்கூடாது, இந்த பிங்க் ஒயரில் மட்டும் 3 நாட் போடுறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இந்த 2 லெக்குக்கு இடையில ஒரு மாதிரி வி ஷேப் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும், அப்புறம் லெஃப்டில் ஒரு நாட் போடணும், ரைட்டில் ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ 2 பக்கம் இந்த மாதிரி பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இன்னும் மீதி 2 பக்கம் இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. எல்லா ஸ்டெப்லேயும் 2 முறை தான் போட்டு காமிச்சிருப்பேன். நான் ஃபுல்லாகவே போட்டு காமிச்சாலும் இதையே தான் திரும்ப திரும்ப போட்டு காமிக்க போகிறேன் இல்லையா. ஸோ வீடியோ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இப்போது லெஃப்டில் இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் ரவுண்டாக வந்துருச்சு நமக்கு இந்த பேஸு. இப்போ இதே மாதிரி இன்னும் 2 பக்கம் இருக்குது. இந்த பக்கம் 3 நாட் போடணும், இந்த பக்கம் 3 நாட் போடணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் பாருங்கள், ரவுண்டாக நமக்கு வந்துருச்சு. இப்போது 5th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும். ரோலோடு இருக்கிறதுல ஒரு பகுதி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒயர் சின்னதாக விட்டால் போதும். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். ஏதாவது ஒரு நாட்டில் ஒயர் இது மேலே இப்படி சுற்றி ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போடணும், அவ்வளோதான். எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், இங்கே தான் ஆரம்பிக்கணுன்றது கிடையாது. இப்போது இந்த ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் என்ன ஒயர் இருக்குது, இது தான் இருக்குது இல்லையா. இப்போ இதில் ஒரு நாட் போடணும். இப்போ இதே மாதிரி ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் அந்த ஹோல். இப்போ இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஒயரில் இப்போ நம்ம நாட் போட போகிறோம். இங்கே நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஹோல் வந்துட்டு நமக்கு பென்டகன் ஷேப்பில் இருக்கும். பார்த்தீங்களா, பென்டகன் ஷேப்பில் இந்த ஹோல் வந்திருக்கு. இப்போது இங்கே இந்த ஒயரில் நம்ம நாட் போட்டோன்னா ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஹோல் வரும். ஒரு ஹோல் பென்டகனில் வந்தால் ஒரு ஹோல் ட்ரையாங்கிளில் வரும். இப்போ இதே மாதிரி ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுகிட்டே வந்து லேடர் நாட் போடணும். லேடர் நாட் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பெரிய பேஸ்கெட்னாலும் கொஞ்சம் தெரியாது, இது ரொம்ப குட்டி பேஸ்கெட் அப்படின்றதுனால கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். நீங்கள் ரெகுலராக ஒயர் பேஸ்கெட்லாம் போட்டு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா லேடர் நாட் போட கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். 2 முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இது வரைக்கும் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ இன்னும் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இது ஃபுல்லாகவே சுற்றி போடணும். இது வரைக்கும் போடணும். இந்த மில் க்ரீன் ஒயர் வரைக்கும் போட்டுட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் நம்ம லேடர் நாட் போட போகிறோம். அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்தோம். இந்த குட்டியாக ஒயர் விட்டுருக்கேன் பாருங்கள், ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு. ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன். இது வரைக்கும் போட்டிருக்கேன், இந்த மில் க்ரீன் ஒயர் வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் நம்ம லேடர் நாட் போட போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண இந்த ஒயர் மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை கீழே கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணுறோம், மேலே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு லூப் வேணும் மேலே. இப்போ இங்கே லூப் வந்துருச்சு. இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த லூப்பில் போடணும். இந்த லூப்பில் போட்டாச்சு. இப்போது இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். அதாவது ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா லேடர் நாட் போட்டதுக்கப்புறம் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாது. ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் லேடர் நாட் போடலான்னு வச்சுக்கோங்களேன், அப் அண்ட் டவுனாக இருக்கும், நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த இடத்துல லேடர் நாட் போட்டோம் இல்லையா, இப்போ இந்த நாட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றி ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ நம்ம 2வது ரவுண்ட் ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல லேடர் நாட் போட்டுட்டு 3வது ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது அது சரியாயிரும்.
ஒரு மாதிரி லூஸாக அந்த நாட்டு ஆடுதே தப்பாயிருச்சோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இனி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ஒயர்லேயும் சுற்றி நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுகிட்டே வந்துட்டு இன்னொரு முறை நம்ம லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு போடுறது வந்துட்டு நமக்கு 5th ஸ்டெப்பு. இந்த 5th ஸ்டெப்பில் இதே மாதிரி 4 ரவுண்டு வரைக்கும் போட போகிறோம். இது ரொம்ப குட்டி பேஸ்கெட் அப்படின்றதுனால 4 ரவுண்டு வரைக்குமே போட்டாலே போதும். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இங்கே ஆரம்பித்தோம் பாருங்கள், 2வது ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட போகிறோம். இந்த ஆரம்பித்த நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம், மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு நமக்கு இங்கே லூப் வேணும். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த லூப்பில் போடுறீங்க. இதே நாட்டில் மேலே போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க, நாட் டைட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5th ஸ்டெப்பு இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 4 ரவுண்டு போட போகிறோம். 4 ரவுண்டுக்கும் தனித்தனியாக கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். ஓகேவா? இப்போது 3வது ரவுண்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த இடத்துல லேடர் நாட் போட்டோம். ஸோ இந்த நாட்டில் நம்ம ஆரம்பிக்கணும். ரன்னிங் ஒயர் மடிக்கணும். இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே சுற்றி ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 3வது ரவுண்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் நமக்கு ஒயர் ஆடிட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் அது கரெக்டாகிடுச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக சுற்றி வரணும். மறுபடியும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு 4th ரவுண்டு நம்ம போடணும். இதே மாதிரி 4 ரவுண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 5th ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4 ரவுண்டு போட்டு முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 6th ஸ்டெப்பு. 6வது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக மவுண்டன் ஷேப் நம்ம பின்ன போகிறோம். இந்த மில் க்ரீன் ஒயரை பார்டர் மாதிரி வச்சு பின்ன போகிறோம். இந்த மில் க்ரீன் ஒயரை பிடிச்சி நம்ம நாட் பின்ன போகிறோம். கிராஸ் நாட் தான் பின்ன போகிறோம், ரன்னிங் ஒயர் இல்லாமல். இந்த மில் க்ரீன் ஒயர் பிங்க் ஒயரை இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த 2 பிங்க் ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடணும். 3 நாட் தான் போடணும். 3 நாட் தான் போட முடியும். பெரிய பேஸ்கெட் போடும்போது 5 நாட் வரைக்கும் போடுவோம். இப்போது இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. மில் க்ரீன் ஒயர் வந்துட்டு பார்டர் மாதிரி வச்சு போடணும். இப்போ 3 நாட் போட்டாச்சு. இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடணும். இந்த 3 நாட்டுக்கு மேலே பாருங்கள், இந்த இடத்துல ஒயர் கிராஸ் ஆகும். இந்த மில் க்ரீன் ஒயரையும் பிங்க் ஒயரையும் வச்சு இங்கே ஒரு நாட் போடணும். அப்புறம் இது 2வது நாட்டு. இந்த பிங்க் ஒயரையும் மில் க்ரீன் ஒயரையும் வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ 2 நாட்டுக்கு மேலே ஃபைனலாக மில் க்ரீனில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், குட்டியாக ஒரு மவுண்டன் ஷேப் பின்னி இருக்கும். இப்போ இதே மாதிரி 4 பக்கம் பின்னணும். பெரிய பேஸ்கெட் போடும்போதும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருப்பேன். பூஜா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன், அதுலேயும் பாருங்கள். இப்போ இந்த மில் க்ரீன் ஒயர் பார்டர் மாதிரி வச்சு பின்னணும். ஃபஸ்ட்டு 3 நாட் போடணும். 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடணும். அந்த 2 நாட்டுக்கு மேலே ஃபைனலாக ஒரு நாட் வரும். அவ்வளோதான். இப்போ பிகினர்ஸ்க்காக இன்னும் ஒரு முறை இந்த இடத்துல மவுண்டன் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு பார்க்குறோம். மில் க்ரீனையும் பிங்கையும் வச்சு இங்கே ஒரு நாட் போட்டாச்சா, அப்புறம் பிங்க் ஒயரை மட்டும் வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போது இந்த பிங்க் ஒயரையும் மில் க்ரீன் ஒயரையும் வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ 3 நாட் போட்டிருக்கோம். இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் பின்னணும். அந்த 2 நாட் மேலே மில் க்ரீனில் ஃபைனலாக ஒரு நாட் வரும். அவ்வளோதான். இப்போ 3 நாட் பின்னியாச்சா, இந்த 3 நாட்டுக்கு மேலே பாருங்கள் 2 நாட் போடணும். லெஃப்டில் ஒரு நாட் வரும், ரைட்டில் ஒரு நாட் வரும். பூஜா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய பூஜா பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ ஃபைனலாக மில் க்ரீனில் இங்கே ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மவுண்டன் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி இன்னும் 2 மவுண்டன் ஷேப் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது 6th ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 7th ஸ்டெப் பின்ன போகிறோம். 7th ஸ்டெப் எப்படி பின்ன போகிறோன்னா, இந்த மவுண்டன் ஷேப்க்கு இடையிலெல்லாம் நம்ம ஒரு டைமண்ட் பின்ன போகிறோம். 4 டைமண்ட் வந்துட்டு பின்ன போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பின்னி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம பின்ன போகிறோம்.
இந்த வி மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில இந்த மாதிரி டைமண்ட் பின்ன போகிறோம். இப்போ இந்த பக்கம் பின்னி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 மவுண்டன் ஷேப்புக்கு இடையில சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இதையுமே வந்துட்டு மில்க்ரீன் ஒயர் பார்டர் மாதிரி வச்சு பின்னணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயரை லெஃப்ட் பிடிச்சி நாட் போடணும், ரைட்டு போகிற ஒயரை ரைட்டு பிடிச்சி நாட் போடணும். அந்த மில்க்ரீன் ஒயரை வந்துட்டு தாண்டி போகக்கூடாது. அந்த மில்க்ரீன் ஒயரோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போது இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இது 3வது நாட்டு. இப்போ இந்த மில்க்ரீன் ஒயரோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இப்போது இந்த சென்டரில் போட்டோம் இல்லையா, இந்த நாட்டில் இப்போ ரைட்டில் போது பாருங்கள். ரைட்டில் வந்துட்டு 2 நாட் போடணும். நீங்கள் இப்படி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி நாட் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமண்ட் ஷேப் நமக்கு வந்துடும். ஆனால் வந்துட்டு அந்த மில்க்ரீன் ஒயர் பார்டர் மாதிரி வச்சு பின்னணும். அந்த மில்க்ரீன் ஒயரை விட்டு மேலே வந்துட்டு நாட் போடக்கூடாது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டைமண்ட் பின்னும்போது அந்த பிரச்சனை வராது. அந்த 2வது டைமண்ட் பின்னுவோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டைமண்ட்க்கு பக்கத்தில் அப்போ வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எப்படி வேணால் நீங்கள் நாட் போடலாம். இந்த கூடைக்கு நான் ஹேண்டில் போடுறத காமிக்கல. ஹேண்டிலுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப டீட்டெயில்டு வீடியோ, மினி பேஸ்கெட்டுக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காகவே. இதுக்கு நான் 2 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி பின்ன போகிறேன். ஒரு ஒயரும் 2.5 அடி எடுத்திருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன், ஃபஸ்ட்லேயே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹேண்டில் ஐடியாஸ் இருக்குது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் பாருங்கள், ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி குட்டியாக இருந்துச்சுன்னா, நான் அந்த மில்க்ரீன் ஒயரையுமே 3 அடி ஒயர் தான் எடுத்தேன். அதனால் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஒயர் சொருகி விடவும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அதனால தான் உங்களை ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒயர் எக்ஸ்ட்ரா எடுக்க சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக போட முடியும். ஓகேவா? இப்போது 2 இந்த மாதிரி டைமண்ட் பின்னி இருக்கும். இப்போ இந்த 2 டைமண்ட் இடையில இங்கே ஒரு டைமண்ட் பின்னணும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி ஆப்போசிட்டில் ஒரு டைமண்ட் பின்னணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், குட்டியாக ஒரு பூஜா பேஸ்கெட் நம்ம பின்னி முடிச்சிருக்கோம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு இல்லையா? இப்போ ஃபைனலாக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இந்த ஒயர் பாருங்கள், எனக்கு ரொம்ப குட்டியாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பின்னி பார்க்குறோம் இல்லையா, அதனால் மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. இந்த மில்க்ரீன் ஒயர் மட்டும், மற்றபடி பிங்க் ஒயர் கரெக்டாக இருக்குது. இப்போது லெஃப்ட்டு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட்டு சொருகணும். இந்த மாதிரி மடித்து ரைட்டு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சொருகணும். ஆப்போசிட்டில் இந்த மாதிரி மடித்து சொருகணும், அவ்வளோதான். இது ரொம்ப குட்டி பேஸ்கெட்டாக, அதனால் சொருகிறத கொஞ்சம் கிளியராக காமிக்க முடியல. திருப்பியும் சொருக முடியாது. அதனால் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கையை விட்டு சொருகி விட்டுக்கோங்க. இந்த ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுல டவுட் இருந்துச்சுன்னா பெரிய பூஜா பேஸ்கெட் போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் கிளியராக காமிச்சிருப்பேன். அது கொஞ்சம் வாய்ப்பகுதி நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, அதில் வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒயரை இப்படி மடித்து ஆப்போசிட்டில் இந்த மாதிரி சொருகி விடணும். இப்போ லெஃப்ட்டு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி ரைட் இப்படி மடித்து உள்ளுக்குள்ளே சொருகிடணும். கிராஸாக சொருகணும். கிராஸ்கெட் கூடையில் நமக்கு கிராஸாக வரும். இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். ரொம்ப க்யூட்டான மினி பூஜா பேஸ்கெட் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.